ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் ராமேஸ்வரம் டூர் போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இது பாருங்கள், நம்ம பாம்பன் பாலம் வந்துட்டோம். இப்போ வந்து பாம்பன் பாலத்தை வந்து இப்போ புதுசாக வேறு கட்டியிருக்காங்க. காற்று ரொம்ப ஸ்பீடாக வேறு அடிக்கிறதுனால எங்களால் வீடியோ எடுக்க முடியலை. மழையும் அதிகமாக வந்து பெய்யுது பாருங்கள். ரெட் அலர்ட் வேறு விட்டுருக்காங்க. கடல் சீற்றம் வேறு அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்து என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ கோயில் கோபுரம் தெரியுது பாருங்கள். ராமேஸ்வரம் கோபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். இனிமேல் நம்ம வந்து கோயிலில் போய் நீராடுறதெல்லாம் நாங்கள் எடுத்துருக்கோம். அது கொஞ்சம் பாருங்கள் நீங்கள். இப்போ வந்து கோயில் உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். இது வந்து ஆயிரங்கால் மண்டபம். ஒரே நேர்கோட்டில் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ உள்ளவங்கனால கட்ட முடியுமா என்னன்னு தெரியல. அது பாருங்கள், நேராக ஒரே நேர்கோட்டில் கட்டியிருக்காங்க. இது நம்மளோட பொக்கிஷம் தான். இது எல்லாமே ஆயிரங்கால் மண்டபம். இது வந்து நம்ம கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே போயிட்டுருக்கோம் பாருங்கள். ஒரே நேர்கோட்டில் கட்டியிருக்காங்க. சிற்பங்களும் ஒவ்வொன்றும் செதுக்கி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றும் பெயிண்டிங்கும் அதே போல் ஒவ்வொரு பெயிண்டிங்கும் வந்து அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம கோயில் என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். அடுத்து வந்து தீர்த்தம் நீராட நாங்கள் போகிறோம். அதை பார்ப்போம். இது பாருங்கள், 22 தீர்த்தம் இருக்குது. 22 தீர்த்தத்துலேயும் நாங்கள் குளிச்சுட்டு பாப்பாலாம் நடுங்கிட்டு வந்தாங்க. ஃபுல்லாக எங்களால் கவரேஜ் பண்ண முடியல, எடுக்க முடியல. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எடுத்திருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு தீர்த்தமும் ஒவ்வொரு பேர் அங்கேயே பேர் எழுதி போட்டிருப்பாங்க. தீர்த்தத்தோட பேர் ஒவ்வொரு தீர்த்தமும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஒன்று வந்து உப்பு கைக்கும், ஒன்று வந்து இனிப்பாக இருக்கும், ஒன்று வந்து துவர்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தீர்த்தம். மொத்தம் 22 தீர்த்தம் இருக்குது. மழையும் வேறு பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. மழையோடு தான் நாங்கள் போய் தீர்த்தம் ஆடிட்டு வந்தோம். இது வந்து 22 தீர்த்தம். நாங்கள் வந்து லைனில் நிற்காமல் அதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க. காசு கொடுத்தா அதுக்குன்னு வந்து நமக்கு தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி இதில் தான் போனோம். ஏன்னா குட்டீஸ்லாம் வச்சுக்கிட்டு லைனில் எங்களால் நிற்க முடியலை. இதை பாருங்கள், நாங்கள் நிற்கிற இடத்துல அந்த மாதிரி தான் தீர்த்தம் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. எங்களால் எல்லாத்தையும் வந்து கவரேஜ் பண்ண முடியலை. முக்கியமானதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம். இதில் அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அங்கே இருக்க கோயிலில் கடையெல்லாம் இருந்துச்சு. அதில் வந்து கோமதி சக்கரம்,
வலம்புரி சங்கு, குட்டி குட்டி சாமி சிலை இதெல்லாமே அழகழகாக வச்சுருந்தாங்க. நாங்களும் வாங்கினோம். இந்த ராமேஸ்வரம் போகிற நினைவாக வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்களும் போனால் அங்கே இருக்க கோயிலில் வாங்கிட்டு வாங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் மறக்க முடியாத இதுதான். நமக்கு ஒவ்வொன்றும் தூண்கள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி, இதோட நாங்கள் ராமேஸ்வரம் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து தனுஷ்கோடி போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.